السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى: قل من كان عدوا لجبريل إنه نزل على قلبك بإذن الله مصدق لما بين يديه وهدى وبشرى للمؤمنين. صدق الله العليم. அளவற்ற அருளாளன் நிகழ்ச்சி அன்படையும் ஜகாவல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா திருநாமத்தால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 2வது தராவீஹ் பயானை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மவர்களின் அனைத்து விதமான இபாதத்தையும் தராவீஹ் தொழுகையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய ஒரு ஆயத், குல் மன் கான அதுவன் ஜிப்ரீல் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைப்பதற்கு உண்டான காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்ற பொழுது யூதர்களுக்கு நபி அவர்களை பிடிக்காது. யூதர்கள் வந்து சில கேள்வியை கேட்கிறார். முஹம்மது அவர்களே, உங்களிடத்திலே சில கேள்வியை நாங்கள் கேட்போம், நீங்கள் அதற்கு சரியான பதிலை சொன்னால் உங்களை நபியாக ஏற்போம், ஈமான் கொள்வோம் என்பதாக அவங்க சொல்கிறாங்க. நபி சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்பதாக நபி சொல்லிட்டான். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்தவங்க கேட்குறாங்க, அபுல் காசிமி, நபி அவர்களுக்கு அபுல் காசிம் என்ற பட்டப்பெயர் உண்டு. ஒரு 5 விதமான விஷயத்தை பற்றி கேள்விகள் கேட்கிறார். முதலாவது கேள்வி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளிடத்திலே செய்த ஒப்பந்தம் என்ன என்பதாக அவர்கள் கேட்கிறார். தௌராத் வேதத்தில் உண்டான சில விஷயங்களை பற்றி அவர்கள் கேட்கிறார். உடனே நபி சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய புதல்வர்களிடத்திலே பேசிக்கொண்டது, நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா பொறுப்பாளியாக இருக்கிறான், சாட்சியாக இருக்கிறான் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதை போன்று எனக்கும் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்தான் பொறுப்பாளியாக இருக்கிறான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வந்த கூட்டம் சொன்னது, நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். அடுத்த கேள்வி கேட்கிறார், நபி அவர்களுக்கு உண்டான அடையாளம் என்ன? ஒரு நபியில் இருக்கிறார், அவருக்கு சில அடையாளம் இருக்கும், ஏனைய மனிதருக்கும் அவருக்கும் மத்தியில் அந்த அடையாளத்தை சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி அவர்கள் உறங்குகின்ற பொழுது கண் தூங்கும், உள்ளம் உறங்காது, கல்பு விழித்து கொண்டே இருக்கும் என்பதாக நபி அவர்கள் பதில் சொல்றாங்க. வந்தவர்கள் இதுவும் சரியான பதில்தான் என்பதாக கேட்கிறார். மூன்றாவதாக ஒரு கேள்வியை கேட்கிறார், சில குழந்தை தாயை போன்று இருக்கிறது, சில குழந்தை தந்தையை போன்று இருக்கிறது, இது எவ்வாறு பிறக்கிறது, பதில் சொல்லுங்கள் என்பதாக கேட்க நபி சொன்னார், கணவன் மனைவியும் ஜிமா செய்கின்ற பொழுது, உடலுறவு கொள்கின்ற பொழுது ஆணினுடைய அந்த இந்திரிய துளி
பெண்ணுடைய அந்த கருவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய துளியை விட மிகைத்து விட்டால் ஆணை போன்று பிறக்கும். அதை போல உடலுறு கொள்கின்ற பொழுது பெண்ணுடைய இந்திரிய துளி ஆணை விட மிகைத்து விட்டால் பெண்ணை போன்று பிறக்கும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர்கள் ஆம், இதற்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க என்பதாக ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில உணவை ஹராமாக்கி கொண்டார்கள். அதை பற்றி என்ன, எதற்கு என்பதாக கேட்டார். நபி சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது, பக்கவாதம் வியாதி வந்துவிட்டது. அந்த வியாதி வந்தவுடனே அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை செய்கிறான். ரப்பே, எனக்கு மிகப்பெரிய வியாதி வந்துவிட்டது, இந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்து விட்டால், பூரண சுகம் ஏற்பட்டால் எனக்கு பிடித்தமான உணவு ஒட்டகத்துடைய பால், அதனுடைய இறைச்சி எனக்கு பிடிக்கும், அதை நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க என்பதாக நபி அவர்கள் சொல்கின்ற பொழுது வந்த கூட்டம் ஆம், இதுவும் சரியான பதில்தான் என்பதாக சொன்னார். அடுத்ததாக இடி வருகிறது, இடி இடிக்குகின்ற பொழுது சப்தம் வருகிறது, இடி விழுகிறது, இதை பற்றி சொல்லுங்க என்பதாக சொல்றார். நபி சொன்னார், அல்லாஹ் தஆலா வானத்தில் சில மலக்குகளை நியமித்திருக்கிறான், அவர்களுக்கு உண்டான உத்தரவு உண்டு. மலக்குகளுடைய அந்த கையில் அல்லாஹ் தஆலா நெருப்பு கங்குகளை கொடுத்திருக்கிறான், நெருப்பு தடியை போன்று. அதை அல்லாஹ்வின் உத்தரவு பேரில் எங்கு அசைக்க வேண்டுமோ அங்கு தூக்கி எறிவாங்க, அதனுடைய துண்டுதான் கீழே விழுகிறது, அதுதான் இடி என்பதாக சொல்றான். மேலும் மேகம் அசைகின்ற பொழுது, உராய்கின்ற பொழுது சப்தம் வரும், இதுதான் இடி என்பதாக சொன்னான். விமானத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும், மேகம் வருகின்ற பொழுது மேகத்தை அது பிளந்து செல்கிறது, அப்பொழுது விமானம் ஒரு விதமான சப்தமும் வரும். ஆக மேகத்தை அடித்து செல்லுகின்ற பொழுது, மேகம் உராய்கின்ற பொழுது சப்தம் வரும் என்பதாக சொன்னாங்க. வந்த கூட்டம் ஆம், இதுவும் சரியான பதில் என்பதாக சொல்லிட்டான். அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி, உங்களுக்கு இறை செய்தி வஹியை கொண்டு வருவது யார் என்பதாக கேட்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வருவாங்க என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த கூட்டத்திற்கு கோபம் வந்துவிட்டது. அப்படியா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு விரோதி, எப்பொழுதும் அவர்கள் சண்டை போடுவதற்கும் அதாபு இறக்குவதற்கும் பூமியில் இறங்குவார், அந்த மலக்கு எங்களுக்கு விரோதியாச்சே என்பதாக சொல்லி, மீகாயில் என்பதாக ஒரு மலக்கு இருக்கிறாங்களே, அவர்கள்தான் எங்களுடைய நேசர். ஏன் என்று சொன்னால் மழையை இறக்குவார், அவரின் மூலமாகத்தான் ரிஸ்க் வரும், மழை பெஞ்சாதான் பசுமையாக இருக்கும், எங்களுக்கு மீகாயிலைத்தான் பிடிக்கும் என்பதாக அவர்கள் சொல்லி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சண்டைவதற்கும் போர் செய்வதாக இருந்தாலும் உடனே வந்து தாக்குவதற்கும் அந்த ஜிப்ரீல் ஒரு காரணமாக இருக்கிறாங்க, எங்களுக்கு விரோதி என்பதாக சொன்னார். இப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மன்கான அதுவல் ஜிப்ரீல, எவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விரோதியாக இருக்கிறார்களோ, ஏன்பா விரோதி, இன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக, அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புக்கு, உள்ளத்திற்கு குர்ஆனை இறக்கினான். இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, முஸத்திகல் லிமா பைன யதை, அதற்கு முன்பு இருந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும், வஹுதம் வ புஷ்ரா, இன்னும் நேர்வழியாகவும் மூமின்களுக்கு சுபச்செய்தியாகவும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா
ஆயத்தை இறக்குகிறான். மன்கான் அதுவன் இல்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகாயில வ இன்னல்லாஹ அதுவன் லில் காஃபிரீன். எவர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதியாக ஆகிவிட்டார்களோ, மலக்குகளுக்கு விரோதியாக ஆகிவிட்டார்களோ, ரசூல்மார்களுக்கும் விரோதியாக ஆகிவிட்டார்களோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எவர்கள் விரோதியாக ஆகிவிட்டார்களோ, இன்னல்லாஹ அதுவும் லில் காஃபிரீன், அவ்வாறு மலக்குகளை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹும் விரோதியாக ஆகிவிடுகிறான். அல்லாஹ்வை பிடிக்கல, மலக்குகளை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். ஆகவே அந்த யூதர்கள் நபியிடம் கேட்ட கேள்விக்கு நபி அவர்கள் அனைத்திற்கும் சரியான பதில் சொன்னாங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மலக்குகளுக்கு அவர்களுக்கு பிடிக்கவில்லை, விரோதியாக ஆக்கி கொண்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட மறுக்கக்கூடியவர்களை அல்லாஹும் விரோதியாக ஆக்கி கொண்டார். மலக்குகள் என்பவர்கள் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டவர்கள். அடியார்களுக்கு எந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டானோ அதை சரியாக செய்யக்கூடியவர்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்பாங்க. என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம யா அல்லாஹ் என்பதாக சொல்லி முடிக்காமல் அல்லாஹும்ம யா அல்லாஹ் ரப்பே, ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு என்று சொன்னால், ரப்பே ஜிப்ரீல் வ மீகாயில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பே, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பே, ரப்பே இஸ்ராஃபீல், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பே என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தி இவர்களை படைத்ததும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ரப்பே என்பதாக சொல்லி, அஊது மின் ஹர்ரின் நார், யா அல்லாஹ் நரகத்தினுடைய உஷ்டத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வ மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். ஆகவே அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம். அதை போன்று மலக்குமார்களை நான் நம்ப வேண்டும். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் சொல்வான், ஒவ்வொரு மனிதருக்கும் ரகீப் அதீத் என்ற மலக்குகள் இருக்கிறாங்க. நீங்கள் மொழியக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். இந்த மஸ்ஜிதிற்கு நாம் வந்திருக்கிறோம், தொழுகைக்காக வந்திருக்கிறோம், இபாதத்து செய்வதற்காக வந்திருக்கிறோம், மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள் என்பதாக நமக்கு தெரியும். அதை போன்றுதான் தவறு செய்தாலும் மலக்குமார்கள் பதிவு செய்வார்கள் என்ற அச்சம் நமக்கு வர வேண்டும். அதை தான் இந்த வசனம் உணர்த்துகிறது. ஆகவே அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், ரசூலை நம்பியிருக்கிறோம், மலக்குகளையும் நான் நம்பியிருக்கிறோம். மலக்குமார்கள் செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்களுக்கு பதில் கொடுக்கும் வகையிலே இந்த ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறார். இந்த ஆயத்தை உணர்ந்து எந்த காரியம் நாம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா மலக்குகளின் மூலமாக கண்காணிக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். வல்ல ரஹ்மான் நம்மவர்களின் அனைத்து பாவங்களையும் மன்னித்து சுவனத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹில் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.